நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கக்கூடிய தமிழில் அந்த இயல் 1 அப்படிங்கிற பாடப்பகுதியை வந்து ரொம்ப ஷார்ட்கட்டாக எப்படி ரொம்ப குயிக்காக பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. தமிழ் தேன் யார் எழுதுனாங்க? ரிட்டன் பை பாரதிதாசன். ஓகேங்களா? பாரதிதாசன் இன்பத்தமிழ் அப்படிங்கிற அந்த சாப்டர் வந்து பாரதிதாசன் எழுதிக்கிறாரு. இப்போ இவருக்குடைய ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா தாசனுங்கிறத ஒரு ஷார்ட்கட்டு. தாசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போனால் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? நீர் கொடுப்பாங்க, பால், வான், அதாவது நீர், பான், ஊருக்குள்ளே போவார். ஓகேங்களா? இதான் ஷார்ட்கட். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில டைம் கொஸ்டின்ஸில் வந்து இந்த லைன்ஸ் பாடல் வரிகள் கொடுத்து யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. இப்போ பாரதிதாசன் இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிற அந்த வேர்ட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். இப்போ தாசனுங்க ஷார்ட்கட்டு. இவர் ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு சூப்பராக இருக்கிற ஒரு ரத்தினத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? சூப்பராக இருக்கிற ஒரு ரத்தினம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மிஸ் பண்ணிடுறாரு. சூப்பர் ரத்தினம் அப்படி வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அந்த ஊரில் அவர் அந்த ரத்தினம் தேடுறாரு. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா பெண் கல்வி வந்து கிடையாது. கைம்பெண், அதாவது இளம் வயது திருமணம் வந்து இருக்குது. அங்கே மறுமணம் செஞ்சுக்க, அது மறுமணம் செய்ய வந்து அதிகமாக இல்லை. அதையும் பார்க்குறாரு. பொது உடைமை அப்படிங்கிறது வந்து அங்கே கொஞ்சம் கூட இல்லை. பகுத்தறிவு சிந்தனையும் இல்லை. அந்த ஊரில் ரொம்ப வறுமையாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஊர் பேர் சுப்பரத்தினபுரம் கூட ஒன்று வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? அப்புறம் அங்கே வந்து புரோட்டா வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. புரட்சிக்கவி அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கோங்க. பாவேந்தர், பான்னா பங்கு பிரிக்கிறது, பங்கு பிரித்து சாப்பிட்றாங்க பாவேந்தர் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. இந்த பாடல் வரி வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற இந்த அதாவது அப்படிங்கிறதுல வருது. இந்த பாடல்கள் இன்கேஸ் பாரதிதாசன் இயல்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அதனால் பாரதிதாசன் கவிதைகள் இதை வந்து ஒரு கவிதை அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து காசி ஆனந்தன், தமிழை வீரிய வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ காசி ராமேஸ்வரம், காசி வந்து தாய்னா, ராமேஸ்வரம் வந்து பிள்ளை. ஓகேங்களா? அப்போது இதன் ஷார்ட்கட் என்னென்னா, காசி ஆனந்தன் அப்படின்னாலே காசிக்கும் தமிழுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு. அதனால் காசி ஆனந்தன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் கும்மி. இங்கே வந்து பெருஞ்சித்தனார், இந்த பாடல் ரிட்டன் பை பெருஞ்சித்தனார். சித்தன் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டு. சித்தர் என்ன பண்ணுவாங்க? இவங்களும் ஒரு ஊருக்காக போவாங்க. இப்போ இதில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். உள்ள பூட்டு, உள்ளத்துக்கு பூட்டு, பூட்டுங்களா? இப்போ உள்ளத்தின் பூட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ உள்ளத்தின் அறியாமை. ஓகேங்களா? இப்போ ஒரு வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு பூட்டு போட்டால் உள்ளக்கிறது தெரியாது. அந்த மாதிரி தான் உள்ளத்துக்கு ஒரு பூட்டு போட்டால் உள்ளத்தின் வந்து பேக்சைலுக்கு அறியாமை வந்து தெரியாமல் போயிடும். அதுன்னு ஒன்று ஷார்ட்கட்டு. அப்படியே ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ பெருஞ்சித்திரனார், சித்தன் என்பது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சித்தன் என்பது தான் இவருக்கு ஷார்ட்கட்டு, சித்தன். ஓகேங்களா? இப்போ பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது பார்க்கும்போது இவர் வந்து ஒரு மாணிக்கத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கும்மி வந்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ஷார்ட்கட். கும்மிங்கடி கொட்டி கும்மிங்கடி அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்தால் சித்தன் வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? இப்போ மாணிக்கத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அதனால் மாணிக்கம் மிஸ் பண்ணதுனால பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, மலையில் ஒரு கோயில் இருக்குது. அந்த மலைக்கு வந்து அவர் அந்த மலைக்கு போகலாம் அப்படின்ட்டு பாவமாக ஏறுறாரு. ஓகேங்களா? பாவமாக மலை ஏறுறாரு. அதனால் பாவலர் ஏறு அப்படின்னு அமைச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே மலை ஏறும்போது கொஞ்சம் டயர்டாயிடுறாரு. அப்போ வந்து கனிச்சாறு வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் கொய்யாக்கனி கொஞ்சம் மலையில் இருக்கனால அங்கே கொஞ்சம் கொய்யாக்கனி வாங்கி சாப்பிட்றாரு. அப்புறம் அவர் பாவமாக கெத்தாக அப்படியே மேலே போகிறாரு. அது 100 பேர் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இவருக்கு என்னென்னு புரியல. அப்படி இருக்கும்போது தான் அங்கேருந்து ஒரு தூரத்துலேருந்து தென்மொழி அப்படிங்கிற ஒரு நாட்டிலேருந்து ஒரு தமிழ் சிட்டு ஒன்று பறந்து வருது. எங்கன்னா தமிழ் நிலத்துக்கு வருது. சரிங்களா? அந்த அப்படிங்கிற ஒரு பேர்டு வந்து பறந்துட்டு வருது. தமிழ் சிட்டுங்கிற ஒரு பேர்டு வந்து பறந்து வருது. ஓகேங்களா? அப்போ அந்த பேர்டு வந்து இவர்கிட்ட சொல்லுது, தனித்தமிழையும் தமிழ் உணவையும் பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டு வந்து இவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. ஓகே அப்படிங்கிறார். ஓகேங்களா? இதோட இந்த ஸ்டோரி இருக்கட்டும். நம்மளுடைய கண்டினியூ பண்ணலாம். நீ அடுத்து 7th 8th 9th வரும்போது கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ வந்து கனிச்சாறு எனும் நூல் இடம்பெற்றுள்ளது. இப்போ கனிச்சாறுனா 8, எட்டாத கனி அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது தோன்றி வானில் வந்து என்ன தோன்றும்? தோன்றினா வானில் என்ன தோன்றும்? அதுதான் என்னோட கான்செப்ட். தோன்றினாலே வானம்,
வாணிதாசன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா வளர்த்தமிழ் உரைநடை. இப்போ முருகருக்கு வந்து 6 படை வீடு இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் வந்து 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அப்படிங்கிறதனோட ஷார்ட்கட்டு ஆ ஆ. ஓகேங்களா? அறுபடை 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள். இன்கேஸ் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு உலகில் மொத்த மொழிகள் எத்தனையும் கொடுத்துட்டு 3000, 4000, 5000 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அறுபடை வீடு உலகம் ஃபுல்லாக முருகனுக்கு டெம்பிள் இருக்குது. அதுதான். ஓகேங்களா? இப்போ செம்மொழி பாரதியார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யாமருந்த மொழியிலே இப்போ யாருக்கு அப்படின்னா இது பாரதிதாசன் கன்ஃபியூஷன் வரும். இப்போ பாரதிதாசன் வந்துன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் தான் இருப்பார், வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டார். ஆனால் பாரதி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து போயிருப்பார், சுதந்திர போராட்டப்பவும் கூட. அப்போது யாமருந்த மொழிகள் அப்படின்னா இது வந்து பாரதி யாருக்கு தான் பொருந்தும்? பாரதிக்கு வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், உருது எல்லா லாங்குவேஜும் தெரியும். அதனால் யாமறிந்த அப்படிங்கும்போது நீங்கள் தைரியமாக பாரதியாரை டிக் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்று பிறந்தவள் என்று உணராத எங்கள் தாய். இந்த தமிழ் தாய் வந்து அதிகமாக போட்டி விளையாடணும் பாரதியார். ஓகேங்களா? அதனால் எங்கள். ஓகேங்களா? இன்னொரு ஷார்ட்கட்னால் எங்கும் எங்கள். இந்த ஏ அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்துட்டாலே நீங்கள் வந்து பாரதியாரை டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாரதியார். அதனால் என்று பின்னம், அதாவது பழங்காலம் தொட்டு அப்படின்ட்டு இந்த லைன்ஸ் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நமக்கு கிடைத்த காப்பியங்களில் மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அதாவது தொலைஞ்சு போன ஒரு காப்பியம் எதுன்னா தொல்காப்பியம். ஓகேங்க. தொல்காப்பியம் அப்படின்னா ஒரு பழமையான காப்பியம், ஒரு தொலைஞ்சு போன ஒரு பழமையான காப்பியம் தான் தொல்காப்பியம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்துலையும் நிறைய எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ அமுது இதே ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் ஒன்றும் இல்லை. வலஞ்சொலி அப்படின்னா வலது பக்கம் சொல்லிச்சிருப்பாங்க, இடஞ்சொலினா இடது பக்கம் சொல்லிச்சிருப்பாங்க. டயலை அப்படின்னா டயல் இருக்கு இல்லைங்க, டயல் அப்படின்னா டயல்னு வச்சுக்கோங்க. டயல் இடது பக்கம் டயல். நம்ம எடுத்துன்னு டயல் பண்ணும்போது இடது பக்கம் ரொட்டேஷன் பண்ணுவோம், டயல். வலஞ்சொலி அப்படின்னா இந்த வலஞ்சொலி சொல்லிச்சு வச்சு நம்ம அமைச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து தமிழ் எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து தொல்காப்பியம். ஓகேவா? தமிழின் கிளவியும். இப்போ பழமையானது அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, தொல்காப்பியம்னா பழமையான காப்பியம். அதனால் ஓல்டு, அதாவது கிளவி அப்படிங்கிற இதில் வந்து கிளவிங்கிறது யார் சொல்லுவாங்க? ஓல்டானு தான் சொல்லுவோம். பழமை அப்படின்னால அதை வந்து ஞாபகிச்சுக்கோங்க. தமிழுங்கிற வந்து தமிழே ஒரு ஓல்டான லாங்குவேஜ். அதனால் ஓல்டுங்கிறது கிளவியும் ஒரு ஓல்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் யார் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்கப்பட்டவர் யாருன்னா நம்ம கண்ணகி. இங்கே வேலின்னு வருதா, மதுரையை சுற்றி ஒரு வேலி இருந்துச்சு, அதை எரித்தவங்க யாருன்னா கண்ணகி. அதனால் வேலின்னு வந்தாலும் தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் கேட்டாலும் கண்ணகி தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழன் அப்பர் தேவாரம். திருத்தாண்டக தேவர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்பர் அப்படிங்கிறது வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து இதெல்லாம் ஒரு டைம் படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்குது. பாகுவல் காய், அதாவது கசப்பு இல்லாத காய், அதுதான். இப்போது பூவின் 7 நிலைகள் எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் வாரத்துக்கு 7 நாளும் தலையில் பூ வைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 7 days தலையில் பூ வச்சா பூவின் 7 நிலைகள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் பூ வைக்கும்போது அந்த 7 நிலைகள் ஒரு டைம் நம்ம டிஎன்பிசி மெத்தடில் படிச்சிட்டோம்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீசியம்மன் அப்படிங்கிற கான்செப்ட். இது அப்படியே ஒரு பொறுத்துக்க மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அப்படியே பொறுத்துக்க மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். பூவின் 7 நிலைகள் சொல்லிவிட்டேன். இது வந்து அந்த 7 நிலைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். ஒரு டைம் ஒரு 5 டைம் சொல்லி பார்த்தீங்கனாலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து இங்கே ஒரு சின்ன ஸ்டோரி. மான்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? மரம், பெரிய. இது 2 கான்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், மரம், பெரிய அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயல், அதாவது ஒரு வளமான ஒரு வயலில் அங்கே வந்து நிறைய துகள் டஸ்டர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு சின்ன பெண், ஒரு திருமகள், ஒரு சின்ன பெண் வந்து அழகோடையும் அறிவோடையும் அளவாக வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்க. ஒரு வண்டோட விளையாண்டுக்கிறாங்க. அவங்கள வந்து அங்கே ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்கையும் பிடிச்சிட்டு அந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு போக அவங்க அம்மா வராங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. 3 டைம் சொல்லிடுறேன். எப்படின்னா, மான்னா மரம், பெரிய. அப்போ 2ஐயும் விட்டுருங்க, அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெண் வந்து ஒரு அழகான மேன்மை மிக்க வயலில் நிறைய டஸ்ட் இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த பெண் வந்து அழகோடையும் அறிவோடையும் அளவாக வந்து விளையாண்டுருக்குறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த விலங்கு, அதாவது விலங்குனா அங்கே ஆட்டுக்குட்டி பக்கத்தில் இருக்குது,
அந்த விலங்கையும் அந்த பொண்ணையும் வந்து அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது என்னோடய கதை. ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து தாவர இலை பயிர்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாப்பழா வாழை அப்படின்றது எப்போவுமே சொல்லுவோம். இது வந்து எப்போ சொன்னாலும் இது ஒன்றா தான் சொல்லுவோம். அதனால் இலை அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஆ ஆ இங்கே ஆ, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஆ ஆ, இன்னொன்று வந்து ஆ, அப்புறம் இ. இது மூணும் ஒரே ஓரியன்டேட்டில் வரனால ஆள், அரசு, இலை, இது மூணும் ஒன்று. மாப்பழா வாழையும் ஒன்று. இப்போ இலைங்கிற கான்செப்ட் சொல்லிடலாம். அகத்தி, பசலை, முருங்கை, இது என்னை அப்படியே கோரியாக சொல்லும்போது கீரையும் வந்துடும். அருகம்புல், கோரைப்புல்லும்போம். நெல், வரகு, இதுக்கு எப்படி தாள் போடுறது அப்படின்னா, இப்போ நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குமிச்சு வச்சுட்டு தாள் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா அது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி வரகுங்கிறது எப்படின்னா, வரகும் அப்படிங்கிறது அதே தான். கேழ்வரகும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதையும் ஒரு ரூமில் ஸ்டோர் பண்ணிட்டு தாள் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா அது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட். மல்லித்தழை, சப்பாத்தி, மடல், இது எப்படி வச்சுக்கோன்னா, சப்பாத்தி வந்து மாடலாக இருக்கும். மாடல்னால் இப்படி ரெக்டாங்கிள், அப்புறம் ஸ்கொயரு இப்படிங்கிற ஷேப்பில் இப்போதைக்கு சப்பாத்தியெல்லாம் போடுறாங்க பஞ்சாபி ஹோட்டலில். ஸோ அது வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி பார்த்திங்கன்னா மடல். தாளை அப்படின்னா தலை இருக்கும். அதனால் மடல். ஓகேங்களா? இது ரெண்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கமுகம், கூந்தல் அப்படின்னா, இப்போ கா மு குவா, இப்போ முகு அப்படின்னா முகம்னு வச்சுக்கோங்க. முகத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? கூந்தல். ஓகேங்களா? முகத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? கூந்தல் இருக்குது. அப்போ முகம்னா இந்த பக்கம் ஆப்போசிட் கூந்தல். அப்போ கமுகம்னா கூந்தல். ஈஸியாக அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.